ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கேரட் சட்னி. அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் பாருங்கள். கேரட்டு, பெரிய வெங்காயம், வரமிளகா, பூண்டு, இஞ்சி. இந்த கேரட் சட்னியை நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு, காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஒரு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் இல்லாட்டினா ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு காஞ்சோன்னா தேங்காய் ஒரு 4 சில்லி போட்டுக்குங்க. பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்குங்க. வரமிளகா, பூண்டு, இஞ்சி. கடைசியாக கேரட் போட்டுக்குங்க. கேரட் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க, நல்லா கிளறி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. மூடியை எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிக்குங்க. இதை மிக்ஸி ஜாரில் நான் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிக்குங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்குங்க. அரைச்சி வச்சதை இதில் சேர்த்தாச்சு. இப்போ சுவையான கேரட் சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கேரட்டோட மனமே அதில் தெரியாது. அவங்களுக்கும் தெரியாமல் இதை நல்லா சாப்பிட்ருவாங்க. ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. பாய்.